இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கட்டாயமாக டெம்ட் ஆகி சீக்கிரமே இறால் வாங்கி இந்த ரெசிபியை செஞ்சுருவீங்க. இது பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். மேங்களூர் ஸ்பெஷல் ப்ரான் கீ ரோஸ்ட் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த இறால் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1/2 kg அளவுக்கு நான் இறால் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 1/2 hour இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான புளியை ஊற வச்சுட்டு நான் இதுக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க மசாலாவோட அளவு 1/2 கிலோ இறாலுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆறின பிறகு அரைச்சிருங்க. இப்போ அதுலேயே ஒரு 4 பல் பூண்டை சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் இந்த இறால் கீ ரோஸ்ட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது பேர்லேயே கீ இருக்குது. ஸோ கட்டாயமாக நெய் சேர்த்துக்கணும். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருந்த இறாலையும் சேர்த்துக்கணும். இறால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க பேன் அண்ட் ஸ்பூனோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஃபேஸ்புக்லேயும் பார்க்குற நிறைய பேர் லிங்க் கேட்குறீங்க. நான் ஃபேஸ்புக்லேயும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரான் கீ ரோஸ்ட்டுக்கு மிக்ஸி அலசி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு பிறகு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் சேர்த்துருக்கேன் கடைசியாக. ஸோ அவ்வளோதான், இந்த கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் இதை லஞ்சுக்கு தான் பண்ணியிருந்தேன். இது சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் இல்லைனா பன்னீரில் கூட செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.